நேற்று வந்து பேராஜம்பிள் பார்ட் 1ன்னு போட்டிருந்தேன். அதில் ஒரு நம்ம சினானிம்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஃபில்லர்ஸு, ரீஅரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் பார்த்துருந்தோம். பட் அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. அதில் இன்னும் ஒரு பேலன்ஸ் 5 கொஷின்ஸ் கிட்ட இருந்துச்சுல, ஸோ அந்த கொஷின்ஸ் தான் வந்து இப்போ எப்படி அட்டன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பேராஜம்பிள் அப்படின்னா நம்ம மொத்த பேசேஜும் படித்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது எக்ஸாமில். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரிலிம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ IBPS PO ப்ரிலிம்ஸ்னே வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு எழுத போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே வந்து ஒரு 7 மினிட்ஸ் அப்படி தான் வந்து இப்போ பேராஜம்பிளும் இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 7 to 8 மினிட்ஸ் கிட்ட தான் நம்மளால் டைமே கொடுக்க முடியும். அந்த டைமில் நம்ம போயிட்டு ஃபுல் பேசேஜ் உட்காந்துட்டு ரீட் பண்ண முடியாது. ஒரு சில டைம் வந்து பேசேஜ் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். டக்குன்னு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மொத்த பேசேஜையும் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் டைமில் வந்து படிச்சுட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சென்டென்ஸ்க்கு ஆன்சர் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அது வந்து எப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேராஜம்பிள் வந்து அந்த ஆர்சி பேசேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக படித்தோன்னே புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து ஓகே. பட் ஆனால் வந்து அது எல்லா எக்ஸாம்லேயுமே அது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால் எப்போவுமே வந்து கொஷின் வச்சு ஆர்சி அப்ரோச் பண்ணுறது தான் வந்து ஈஸியான ஒரு வே. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் ஒரு வாட்டி இப்போ நேற்றே நான் ஒரு வாட்டி படித்தோம். இப்போ நான் ஒரு வாட்டி இந்த வீடியோக்காக திரும்ப வந்து ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபேக்ட்ரிஸ் குட் பி இன் ஃபார் ஏ டஃப் ஏப்ரல். ஃபேக்ட்ரிஸ் குட் பி இன் ஃபார் ஏ டஃப் ஏப்ரல் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இந்த கொஷின் வந்து பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒய் டிட் த ஆத்தர் சே, ஆத்தர் வந்து ஏன் சொல்கிறாரு ஃபேக்ட்ரிஸ் குட் பி இன் டஃப் ஃபார் ஏப்ரல் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது. ஓகே, இப்போ இந்த லைனை வச்சு தான் நான் வந்து இந்த லைன் வந்து பேசேஜில் எங்கே இருக்குன்ட்டு அப்படியே பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், டக்குன்னு கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம், அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ அப்படியே பார்த்துட்டே வரேன். எனக்கு வந்து எங்கே இருக்குது, டு ட்ரை அண்ட் ரேப்பிட் ஸ்பீட் ஆஃப் த வைரஸ் ஃபேக்ட்ரிஸ் குட் பி ஃபார் இந்தியா டஃப் ஏப்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் குட் பி இன் ஃபார் ஏ டஃப் ஏப்ரல். அந்த வார்த்தை இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுங்க. கண்டுபிடிச்சிட்டு அங்கே இருக்க பேசேஜை ஒரு வாட்டி படித்து பாருங்கள். அப்போ படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்றது ஆன்சர் புரிஞ்சிடும். கிளியர்? இப்போ நான் இந்த வார்த்தை இந்த கொஷினில் இந்த ஃபேக்ட்ரிஸ் குட் பி இன் ஃபார் ஏ டஃப் ஏப்ரல் அப்படின்ற வார்த்தையை நான் பேசேஜில் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக பேசேஜில் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது நான் இந்த ஆத்தர் வந்து ஏன் வந்து இதை சொன்னார், வை டிட் த ஆத்தர் சே ஃபேக்ட்ரிஸ் குட் பி இன் ஃபார் ஏ டஃப் ஏப்ரல் அப்படின்னு சொன்னார் அப்படின்றது இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆப்ஷன்ஸும் அப்படியே ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேக்ட்ரிஸ் குட் பி இன் ஃபார் ஏ டஃப் ஏப்ரல் பிகாஸ் தே ஆர் அன்ஏபிள் டு மீட் த targeted demand due to the surge in number of coronavirus. Okay, because the government is forcing firm to increase the head count again in the factories. இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம், ஹெட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த பேசேஜ் நேற்று படித்தோம்ல, நம்ம ஞாபகம் இருக்குங்களா, இங்கே வந்து டிக்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஹெட் கவுண்ட் வந்து கம்மி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வார்த்தையை வச்சே நான் வந்து, ஏன்னா நம்ம வந்து நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அதில் ஃபஸ்ட் லைன் படித்து பார்க்கும்போது டிமாண்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக, டிமாண்ட் இதுக்கு கம்மியானதுனால அங்கே ஒர்க் பண்ணுற ஆளுங்களை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் படித்தோம். ஆனால் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் இதை பார்த்தோன்னே நான் இதை வந்து வராதுன்றதை சொல்லிடுவேன். தென் வந்து பிகாஸ் இந்தியாவோட ஃபேக்ட்ரி ஆக்டிவிட்டி க்ரோ அட் இட் வீக்கஸ்ட் பேஸ் இன் 7 months in month of March. ஓகே, ஸோ பை சீயிங் த ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்டு பை த கவர்மெண்ட் டியூ டு த ரீசர்ஜன்ஸ் ஆஃப் COVID-19. ஸோ அப்போ இந்த பேலன்ஸ் இருக்க மூணுத்தில் ஏதோ தான் ஒன்று ஆன்சராக இருக்க போது. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் வந்து எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த பேசேஜ் வந்து நான் படிக்க போகிறேன். இந்தியா ஃபேக்ட்ரி, இங்கே லைன் கலர் வேணால் மாற்றிடுறேன். ஓகேங்களா? இந்தியாஸ் ஃபேக்ட்ரி ஆக்டிவிட்டி க்ரோ அட் இட் வீக்கஸ்ட் பேஸ் இன் 7 months in March as renewed lockdown to curtail resurgence in COVID-19 cases. ஓகே, ஸோ நம்ம இதை நேற்று பார்த்தோம். என்னென்னா இந்தியாவோட இந்த இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரியில் டிமாண்ட் அண்ட் அவுட்புட் எல்லாமே வந்து டொமஸ்டிக் டிமாண்ட் அண்ட் அவுட்புட் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால, அதுவும் கடந்த இந்த 7 மாதத்தில் பர்டிகுலராக மார்ச்சில் பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அங்கே வந்து இந்த வாங்கிறது விற்கிறது எல்லாமே கம்மியாயிடுச்சு. அதனால் அங்கே வேலை செய்கிற ஆட்களையும் வந்து
கம்மி பண்ணிடுறாங்க, ரெடியூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்றது தான் இங்கே. லாஸ்ட் வீக் த கவர்மெண்ட் அட்வைஸ்டு ஸ்டேட்ஸ் டு ட்ரை அண்ட் கண்ட்ரோல் த ரேப்பிட் ஸ்ப்ரெட் ஆஃப் த வைரஸ். ஸோ லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்ஸ்க்கு ரேப்பிட் ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து டைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டிவிட்டிஸ் சஜஸ்ட் ஃபேக்ட்ரிஸ் குட் பி இன் ஃபார் எ டஃப் ஏப்ரல். ஓகே, இப்போது நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் படிக்கும்போது இங்கே ஒரு சென்டென்ஸ் படித்தோம். பை சீயிங் த ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்டு பை த கவர்மெண்ட் டியூ டு த ரீசர்ஜன்ஸ் ஆஃப் COVID-19. ஸோ த ஆத்தர்ஸே அதனால தான் வந்து ஃபேக்ட்ரி குட் பி இன் டஃப் ஏப்ரல் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத நான் மார்க் பண்ணிடலாமா? ஜஸ்ட்டு அந்த வார்த்தையை நான் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறமா அந்த கிட்ட இருக்க பேசேஜ் படித்து பார்க்குறேன். படித்து பார்க்கும்போது எனக்கு பேலன்ஸ் எதுவுமே வந்து ரிலேட் ஆகலை. ஆனால் நம்ம அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஆனால் இங்கே ஏன் ஆத்தர் வந்து இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு தான் இங்கே பாருங்கள், த டைட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஆக்டிவிட்டி. இதுதான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபேக்ட்ரி குட் பி இன் ஃபார் எ டஃப் ஏப்ரல் அப்படின்றது சஜஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போது இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த ஒரு வார்த்தை. கரெக்டாக? அப்போது அந்த வார்த்தை எங்கே இருக்குது நம்ம இங்கே பார்ப்போம். அப்போ இங்கே பாருங்கள், இதில் இருக்கா பை சீயிங் த ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்டு பை த கவர்மெண்ட் டியூ டு த ரீசர்ஜன்ஸ் ஆஃப் COVID-19. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட் கொஷின் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கிளியர்? ஈஸியாக தான் இருக்குது இந்த இது ஆர்சி. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஷின் போகலாமா? ஓகே. What is the reason behind the declining sub-index in spite of growing order in March? ஓகே, இப்போ இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும்னா டிக்ளைனிங் சப் இண்டெக்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் க்ரோயிங் ஆர்டர்ஸ் இன் மார்ச். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த வார்த்தை எங்கே இருக்குன்றத ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்துறோம், இந்த வேர்டு டிக்ளைனிங் சப் இண்டெக்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் க்ரோயிங் ஆர்டர்ஸ் இன் மார்ச். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தையை தான் நம்ம பேசேஜில் தேட போகிறோம். கரெக்டாக? இப்போ இந்த பேசேஜ் வரைக்கும் நம்ம பார்த்தோம், அந்த வார்த்தை எங்கேயுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் வரும், டிஸ்பைட் ஃபாரின் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், எ சப் இண்டெக்ஸ் ட்ராக்கிங் ஓவரால் டிமாண்ட் டிக்ளைன்டு டு இட்ஸ் லோயஸ்ட் சின்ஸ் ஆகஸ்ட் 2020 அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே அங்கே என்ன இருக்குது, சப் இண்டெக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. சப் இண்டெக்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் க்ரோயிங் ஆர்டர்ஸ் இன் மார்ச். ஸோ அந்த இதுதான் இங்கே இருக்குங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வார்த்தை எங்கே இருக்குன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பேசேஜ் படிக்க போகிறோம். ஆனால் அங்கே கொஷினில் கேட்டிருக்கிறது என்ன ரீசன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 3 ஆப்ஷனையும் ஒரு வாட்டி படிச்சுப்போம். அவுட்புட் க்ரோ அட் இட்ஸ் வீக்கஸ்ட் பேஸ் இன் 7 months. Next, demand growth was restrained by the expansion of COVID-19 pandemic. Increase in input buying was abridged by an intensification of cost pressure, both A and B, both B and C. Clear? இது வரைக்கும் தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ வந்து நம்மளுக்கு ரீசன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த பேசேஜ் படித்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். Despite foreign orders growing at faster pace in March, a sub-index tracking overall demand declined to its lowest since August 2020. Clear இது வரைக்கும்? தென் அவுட்புட் ஆல்சோ க்ரோ அட் இட்ஸ் வீக்கஸ்ட் பேஸ் இன் 7 months. இந்த சென்டென்ஸ் அங்கே இருந்துச்சு ஆப்ஷனில். கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு ரீசன் தான் கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் அப்படியே கேட்கல. இது அவுட்புட் ஆல்சோ க்ரோ அட் இட் வீக்கஸ்ட். அவுட்புட் வந்து என்ன ஆயிருக்குன்னா வீக்கஸ்ட் பேஸாக இருந்திருக்கு 7 months அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரீசன் கிடையாது. கரெக்டாக? அதை படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்ம அவசரப்பட்டு இந்த சென்டென்ஸ் அங்கே இருக்குது, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அப்படின்னு மார்க் பண்ணிடக்கூடாது. இல்லைனா போத் ஏ அண்ட் பியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி மார்க் பண்ணிடக்கூடாது. அங்கே நம்மளை கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா ரீசன் தான் கேட்டிருக்காங்க. கிளியர்? ஸோ அப்போது இங்கே பாருங்கள், ஃபாரின் ஆர்டர்ஸ் க்ரோயிங் அட் எ ஃபாஸ்டர் பேஸ் இன் மார்ச், பட் சப் இண்டெக்ஸ் ட்ராக்கிங் ஓவரால் டிமாண்ட் டிக்ளைன்டு டு லோயஸ்ட் சின்ஸ் ஆகஸ்ட் 2020. ஃபாரின் ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆனால் வந்து ஆகஸ்ட் 2020 படி பார்க்கும்போது இது வந்து லோயஸ்ட் டிமாண்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவுட்புட் வந்து க்ரோ இட் வீக்கஸ்ட் பேஸ் இன் 7 months சொல்லியிருக்காங்க. கிளியர்? எனக்கு இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸு நம்ம அங்கே பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம்னா யோசிக்காமல் வந்து இதோ இருக்குது இதுதான் ஆன்சர் அப்படின்னு மார்க் பண்ணிவிடுவோம். அந்த தப்பு பண்ணிடாதீங்க, ஏன்னா ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட், அப்போ எனக்கு இந்த சென்டென்ஸ் அங்கே வராது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. Survey participants indicated that demand growth was constrained
constrained by the escalation of COVID-19 pandemic. Okay, demand growth was constrained by the escalation of the COVID-19 pandemic. Correct? Demand growth was constrained by the escalation of the COVID-19 pandemic. Clear? ஸோ இங்கே வந்து இந்த இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்வே பார்ட்டிசிபெண்ட் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்றது. ஸோ அப்போ இது வந்து ரீசனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஆப்ஷன் இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனில் இருந்துச்சு. கரெக்டாக டிமாண்ட் க்ரோத் அப்படின்ட்டு இங்கே டிமாண்ட் க்ரோத் வாஸ் ரீஸ்ட்ரைன்டு. ஸோ இங்கே ரீஸ்ட்ரைன்டு இருக்குது, அங்கே கான்ஸ்ட்ரைன்டு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து மீனிங் தெரியலன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ கான்ஸ்ட்ரைன்டு அப்படின்னா ரீஸ்ட்ரைன்டு அப்படின்னாலும் ஒரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இல்லைன்னா லிமிட் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? லிமிட், ஒரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை லிமிட் பண்ணுறது தான் இந்த கான்ஸ்ட்ரைன்டு ரீஸ்ட்ரைன்டு. அப்போது இந்த ரெண்டு வார்த்தை அங்கே மாறி மாறி இருக்கிறதுனால அது பிரச்சனை கிடையாது. அப்போ எனக்கு பி வரலாம். இப்போ சியும் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா போத் பி அண்ட் சின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் இன் இன்புட் பையிங், இந்த சென்டென்ஸ் அங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். While the rise in input buying was curtailed by intensification of cost pressure. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸுமே இருக்குது. அப்போது எனக்கு அந்த ஆன்சர் என்னென்னா செட் பொலியானா டி லிமா, எக்கனாமிக் அசோசியேட் டைரக்டர், இவங்க தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தான் சர்வே பார்ட்டிசிபெண்ட் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்க ரீசன்ஸு சொல்கிறாங்க. இது வந்து அவுட்புட் க்ரோன்னு பார்த்தோன்னா அதை மார்க் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது ரீசன் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் தான் இதுக்கான ரீசன்ஸ். கிளியர்? ஏன்னா நானே கூட என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ் இருக்கே அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏ கூட வேறு எதனா லிங்க் ஆகுதான்னு செக் பண்ணும்போது தான், ஆனால் இங்கே வந்து ஏபி பிசி அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் எனக்கு 3 சென்டென்ஸுமே அங்கே இருந்துச்சு. கரெக்டாக இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் ப்ரெஷர் கூட இருந்துச்சுல. ஸோ அப்புறமா திரும்ப படிக்கும்போது தான் இது ரெண்டு தான் வந்து அங்கே ரீசனாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுது. கொஷினில் நம்மளுக்கு கேட்டதும் ரீசன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து போத் பி அண்ட் சி. ஓகே, ஸோ ரீஸ்ட்ரைன்ட் கன்ஸ்ட்ரைன் இது ரெண்டுத்துக்கான மீனிங் பார்த்துக்கோங்க. ரெஸ்ட்ரிக்ட், லிமிட். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். What according to the author is the biggest risk to the outlook? ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து நம்ம ஃபைனலாக பார்ப்போம். ஏன்னா வந்து ஆத்தரோட பிக்கஸ்ட் ரிஸ்க் டு த அவுட்லுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வேறு என்ன கொஷின் இருக்குது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த சூட்டபிள் டைட்டில்? ஸோ டைட்டிலுமே வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் பார்க்கணும் எப்போவுமே. மற்ற கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இன்ஃப்ரென்ஸு. அப்போ இந்த 3 கொஷினில் கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்ம இந்த கொஷின் தான் இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ எப்போவுமே இன்ஃப்ரென்ஸ் அதுக்கெலாம் லாஸ்ட்டாக தான் போகணும். ஸோ அப்போ நான் இந்த கொஷினையே அப்ரோச் பண்ணுறேன். தேர்ட் கொஷின், வாட் அக்கார்டிங் டு த author is the biggest risk to the outlook? ஓகே, இப்போது இந்த வார்த்தை எங்கே சென்டென்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, பிக்கஸ்ட் ரிஸ்க் ஆஃப் த அவுட்லுக்கை பார்ப்போம். ஸோ நம்ம இது வரைக்கும் படித்தப்போ இங்கே பிக்கஸ்ட் ரிஸ்க்கை பற்றிலாம் எதுவுமே பேசல. அப்போ ஆப்வியஸாக இந்த சென்டென்ஸ் வந்துடுவோம். ஓகே, பிக்கஸ்ட் ரிஸ்க் டு த ஆத்தர். அக்கா அது இருக்குது பாருங்கள், பிக்கஸ்ட் ரிஸ்க் டு த அவுட்லுக்கு நீங்கள் இருக்கா இந்த வார்த்தை. ஸோ இப்போது இந்த வார்த்தையை இங்கே பார்த்துட்டோம். இதில் என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஆத்தர் வந்து வாட் அக்கார்டிங் டு த ஆத்தர் is the biggest risk to the outlook? What according to the author is the biggest risk to the outlook ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆத்தர் வந்து பிக்கஸ்ட் ரிஸ்க் டு த அவுட்லுக்கில் என்ன அவர் சொல்ல வராரு அப்படின்றது தான். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒரு வாட்டி படிச்சுக்கலாம். இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ்ட் அட் ஏ slower pace last month, signaling overall inflation that accelerated to a 3-month high in February. Then due to surge in coronavirus cases, prediction to a grow at a faster pace. Okay, Asia's largest third economy இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. Next, foreign orders growing at faster pace in March ன்னு சொல்லியிருக்காங்க. Sub index tracking overall demand declined to its lowest. Okay, because factories intensify the rate of layoff to the strongest in 6 months. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு சென்டென்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த பேசேஜ் நம்ம போய் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே, இப்போ இங்கே அந்த பேசேஜ் படிக்கலாம்.
ஆல்தோ ஏஷியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஓகே, இந்த ஏஷியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்ற வார்த்தை நம்ம ஏதோ ஒரு ஆப்ஷனில் படித்த மாதிரி இருக்குது, பார்ப்போம். ஏஷியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி வாஸ் ப்ரெடிக்டட் டு க்ரோ அட் ஃபாஸ்டர் பேஸ். ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்டர் பேஸில் க்ரோ ஆகும்ன்ட்டு திஸ் ஃபிஸ்கல் இயர். ஓகேங்களா, தேன் ப்ரீவியஸ்லி thought according to Reuters poll published last week. A significant majority of economists said a surge in coronavirus case was the biggest risk to the outlook. Clear? Clear? ஸோ ஓகே, இப்போது எனக்கு இந்த ஏஷியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்றதே நான் ஆப்ஷனில் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது. இங்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க க்ரோ ஆகும் அப்படின்றது. அந்த லைன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாமா? அதோ இருக்குது பாருங்கள். டியூ டு சர்ஜ் இன் கொரோனா வைரஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இது ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தானே படித்தோம். ஸோ அதுதான் வந்து என்ன ஆயிருக்குன்னா அந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அக்கார்டிங் டு த ஆத்தர் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் டு த அவுட்லுக். ஓகே, ஸோ அப்போது தேர்ட் ஒன்க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, which of the following will be suitable title for the passage? ஓகே, இப்போது நம்ம இத்தனை லைன்ஸ் படிச்சிருப்போம். அதை வச்சு நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது? COVID-19 இன்க்ரீஸ் ஆகிறது, அதனால வர இம்பேக்ட் அதெல்லாமே தான் பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று வந்து சூட்டபிள் டைட்டிலாக இருக்க போகுது. ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபேக்ட்ரி ஆக்டிவிட்டிஸ் ஸ்லோஸ் டு 7 month லோ ஆன் ரினியூடு COVID-19 லாக்டவுன். 7 month கண்டிஷன் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ரீசர்ஜன்ஸ் ஆஃப் COVID-19. Then impact of resurgence of COVID-19 on labor. How Asia's third largest economy will cope with the resurgence of COVID-19. ஸோ இதில் இந்த மாதிரி சூட்டபிள் டைட்டில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ வந்து எக்ஸாமில் இதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. பட் ஆனால் இப்போ நம்ம இவ்வளோ பேசேஜ் படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ இதை படிக்கும்போது இதில் வந்து ஒரு ஐடியா வந்திருக்கு நம்மளுக்கு. இந்தியாவோட ஃபேக்ட்ரி ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த 7 monthல பட் ஆனால் இது ரொம்ப வீக்கஸ்ட்டு பேஸாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எதனாலனா இந்த லாக்டவுன் வந்து ரினியூ பண்ணதுனால. ரினியூனா இப்போ திரும்ப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எதனால? COVID-19 கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. அதனால வர இம்பேக்ட்டு அதெல்லாம் பற்றி தான் வந்து ஃபர்தராக வந்து பேசேஜ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. அப்போ இதுக்கு சூட்டபிள் டைட்டில் என்னவா இருக்கும்? சூட்டபிள் டைட்டில் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி ஆக்டிவிட்டி ஸ்லோஸ் டு 7 month லோ ஆன் ரினியூடு COVID-19 லாக்டவுன். ஆக்சுவலி நம்மளோட COVID-19 இன்க்ரீஸ் ஆனதுனால திரும்ப லாக்டவுன் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபேக்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகுது. இது வந்து இருக்கிறதுல இந்த 7 monthல ரொம்ப ஸ்லோ அப்படின்றத சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த கண்டென்ட்டுமே இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் எனக்கு வந்து இதுதான் வந்து சூட்டபிள் டைட்டில். கிளியர்? அதே மாதிரி ஏன் இதெல்லாம் வராதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இன்க்ரீஸ் ஆஃப் COVID-19 ஆன் லேபர் வந்து இதனால் பாதிக்கப்படுற இம்பேக்ட்ஸ் பற்றி சொல்லவே இல்லை. அப்போ இது வராது. அதே மாதிரி ஹவு ஏஷியாவோட தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி வந்து ரீசர்ஜன்ஸ் ஆஃப் COVID-19. ஆக்சுவலி வந்து நம்மளோட ஏஷியாவோட தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்றதே நம்ம வந்து தேர்ட் பேசேஜில் தான் படிச்சிருப்போம். பட் அது கூட வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது வந்து ராங்காக தான் போயிருக்கு. அதுதான் வந்து பிக்கஸ்ட் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இதுவுமே ஆப்வியஸாக எனக்கு டைட்டலாக வராது. அதே மாதிரி 7 month கண்டிஷன் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். ஸோ எந்த ஒரு கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே போடல. அப்போ இதுவுமே வந்து எனக்கு டைட்டலாக வர வாய்ப்பு கிடையாது. ஒன்று நன் ஆஃப் த அபவ் ஏ. ஸோ என்னோடய கெஸ் படி ஏவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு அதை லாக்டவுன் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால தான் வர ஃபேக்ட்ரியில் வந்து ஆளுங்களெல்லாம் கம்மி பண்ணுறது இதெல்லாமே நடந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக ஏ தான் இருக்கும் அப்படின்றது சூஸ் பண்ணியிருக்கோம். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இதில் இன்ஃபரன்ஸ் கொஷின் ஒன்று இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be inferred from the above passage? ஓகே, இன்ஃபரன்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு. ஸோ அது SBI கிளர்க் மெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்லேருந்தே ஒரு 10 கொஷின் கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் இந்த இன்ஃபரன்ஸ்னும் ஒன்று இருக்குது. இன்ஃபரன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு கன்க்ளூஷன் ஆர் ஐடியா. நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ அந்த பேசேஜில் டேரெக்டாக அந்த சென்டென்ஸ் இருக்காது. பட் ஆனால் அதை படிக்கும்போது அதுலேருந்து நம்மளுக்கு ஒன்று புரியும் பார்த்தீங்களா? அதுதான் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த பேசேஜில் டேரெக்டாக அந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்காது. பட் ஆனால் இப்போ அந்த சென்டென்ஸை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியும். அதை தான் வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ see dark cloud,
இப்போ நம்ம டார்க் க்ளவுட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மறைமுகமாக அதை படிக்கும்போது நம்ம என்ன இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துப்போம், டார்க் க்ளவுடாக இருந்தாலே என்ன ஒரு மழை வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ சென்டென்ஸ் வந்து இஃப் யூ see டார்க் க்ளவுட், ஓகேங்களா, இதுதான் சென்டென்ஸு. ஸோ அந்த சென்டென்ஸ் படிக்கிறோம், இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுப்போம், டார்க் க்ளவுட் இருந்தால் ரெயின் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம்ல, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். கிளியர்? ஸோ அந்த மாதிரி இங்கே cannot be inferred அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஏஷியாவோட 4th largest economy was predicted to grow at a faster pace this fiscal year. Okay. After a long spree of job cut, factories have not intensified the rate of layoff to its strongest in 6 months in March. The Nikkei Manufacturing Purchasing Managers Index compiled by IHS Markit declined to 7-month low of 54.4 last month from February's 57.5. None of the above, all of the above அப்படின்ட்டு 5 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதே சென்டென்ஸ் அங்கே பேசேஜில் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் இன்ஃப்ளூயன்ஸில் வராது. கிளியர்? ஓகே ஓகே, இப்போ அந்த 3 சென்டென்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம் எது இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா த நிக்கை மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வந்து இப்போ நான் வந்து லாவெண்டர் கலர் தரேன் பாருங்கள். த நிக்கை மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ், இந்த லைனே வந்து நம்மளுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஷினில் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், இன்ஃப்ளூயன்ஸ்னால் அதே ஸ்டேட்மெண்ட் அந்த பேசேஜில் இருக்கக்கூடாது, அப்போ அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு அங்கே ஆப்ஷன் சியில் தான் வந்து இந்த சென்டென்ஸ் இருந்துச்சு. அப்போ ஆப்ஷன் சி வந்து cannot இன்ஃப்ளூயன்ஸ். பேலன்ஸ் இருக்க 2 ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இப்போ இங்கே பாருங்கள். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இது வந்து எனக்கு அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் டேரெக்டாக இருக்குல்ல, அப்போ இது வந்து cannot be inferredன்னு சொல்லலாமா? அப்போ இது ஆன்சராக வரலாம். ஆனால் இங்கே ஆல் ஆஃப் த அபோவ்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போது நான் பேலன்ஸ் இருக்க ரெண்டுமே பார்க்கணும். ஓகேங்களா? ஏஷியாவோட 4th largest economy, தென் வந்து இந்த ஸ்ப்ரீ ஜாப் கட்ஸ், அந்த 2 லைனும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இது பாருங்கள். ஆஃப்டர் எ இயர் லாங் ஸ்ப்ரீ ஆஃப் ஜாப் கட்ஸ், ஃபேக்ட்ரிஸ் இன்டென்சிஃபைடு இன் த ரேட் ஆஃப் லே ஆஃப் டு இட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் 6 month. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் அங்கே இருந்துச்சு ஆப்ஷனில். ஸோ அப்போ வந்து அதில் ஆப்ஷன் ஏவும் வந்து cannot இன்ஃப்ளூயன்ஸ் தான். அப்போது அதை நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டா கூட பேலன்ஸ் இருக்க பி வந்து இது சொல்லிடலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி இதே சென்டென்ஸ் தானே அங்கே நம்மளுக்கு அங்கே ஆப்ஷனில் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒன்று மாறி இருக்கும். அங்கே நாட் இன்டென்சிஃபைடுன்னு வந்திருக்கும், இங்கே இன்டென்சிஃபைடுன்னு வந்திருக்கும். இங்கே வந்து இன்டென்சிஃபை ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க, அங்கே நாட் இன்டென்சிஃபைடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு இந்த ஆப்ஷனும் வராதுன்றது cannot இன்ஃப்ளூயன்ஸ். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து ஒன்று இன்டென்சிஃபை ஆகும்னு சொல்லிட்டாங்க, இன்டென்சிஃபை ஆகாதுன்னா சொல்லுவோம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸில் இல்லை. அப்போ இது வந்து cannot இன்ஃப்ளூயன்ஸ். தென் வந்து ஏஷியா வந்து 4th largest economyன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து ஏஷியா வந்து 3rd largest economy அப்படின்ட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்குது ஏஷியாவோட 4th largest economy ப்ரெடிக்டட் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு அதுவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸில் வராது. கரெக்டாக? தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏஷியாவோட 4th largest economyன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இங்கேயே வந்து இங்கே மிஸ்டேக் ஆகிடுது, இங்கே நாட் இன்டென்சிஃபைட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ தப்பாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா, இஃப் யூ see டார்க் க்ளவுட் அப்படின்னா டார்க் க்ளவுடை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தோணுன்னா மழை வரும்ன்ட்டு, அதுக்கான ரிலேட்டட் மீனிங்காக தான் இருக்கணுமே கண்டி, அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடாது இன்ஃப்ளூயன்ஸில். அப்போது எனக்கு ஆப்ஷன் ஏவும் வந்து cannot be inferred, ஆப்ஷன் பியும் cannot inferred, ஆப்ஷன் சியும் cannot inferred. ஏன்னா இங்கே cannot be inferred தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபோவ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.